தன் தாய், தன் மகள், தன் சகோதரி, தன் மனைவி, தன் வீட்டு பெண்கள் என கௌரவம் பார்க்கும் அவன் பார்வையோ படிவதெல்லாம் வக்ர பார்வை. அடுத்தவன் தாய் மீதும், அடுத்தவன் மகள் மீதும், எவனோ ஒருவனின் சகோதரி மீதும், ஊரான் மனைவி மீதும். தன் வீட்டு பெண்ணுக்கு நேர்ந்த அவமானத்திற்கு பழி தீர்க்க பணைய கைதியாய் அவனால் கவரப்பட்ட அடுத்தவன் மனைவி சீதை. அத்தனை ஆண்கள் கூடியிருந்தும் ஆன்றோர் சபைதனில் அவள் தொழும் காவல் தெய்வங்கள் ஐவர் கண்ணெதிரே அரக்கன் அவனால் துகிலுரிக்கப்பட்ட பாஞ்சாலி. தன் வீட்டு பெண் என்றும் பாராமல் வேற்றுக்குல அரசன் பார்வை பட்டதென்று அவளை உயிரோடு கொளுத்தி புதைகுழியில் தள்ளி வேடிக்கை பார்த்தனர். இன்றைய சக்தி வடிவமாய் குலதெய்வமாய் கொண்டாடப்படும் நம் நாட்டின் அம்மன் தெய்வங்களான அன்றைய பெண்களின் நிலை இதுதான். சங்கம் வைத்து மொழி வளர்த்த ஆன்றோர்களின் காலமே பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத போது சாக்கடையில் நம் மொழியை தவிக்கவிடும் இன்றைய பொற்காலம் சொல்வதற்கல்ல. மாற்றான் தோட்டத்து மல்லிகையாய் இருந்தால் என்ன, விரோதி வீட்டு குத்துவிளக்காய் இருந்தால் என்ன, களங்கப்படுத்தும் நோக்கத்தோடு கை வைக்க நினைத்த ராவணனும் சரி, துச்சாதனனும் சரி, பெண்ணை தொட்டு பெரும் அழிவை கண்டு மாண்டார்கள் சொல்கிறது புராணம். கட்டிய மனைவியை மறந்துவிட்டு அடுத்தவளை நாடி சென்றமையால் வாழ்வை இழந்து தலை வெட்டுப்பட்டு மாண்ட கோவலன் சொல்கிறது இலக்கியம். பெண்ணக்னி அறியாது சபலம் கொண்டு அவளை ஆள நினைத்து எரிந்து மாண்டவர்கள் கதை பல உண்டு சொல்கிறது வரலாறு. ஆயினும் அவர்கள் ஆட்டம் நின்ற பாடில்லை. கொண்டவளை மறந்துவிட்டு எண்ணிக்கையில்லா சாதனை புரிந்துள்ளனர் பெண்களை மணக்கும் விஷயத்தில். இன்றளவும் இதில் குலப்பெருமை வேறு. தாத்தன் பூட்டன் தகப்பன் என தொன்று தொட்டு வரும் பெருமை. அவளை தொட்டால் எரித்துவிடும் நெருப்பு இன்று எங்கு சென்றது? வக்ர பார்வையால் அவள் துகிலுரிக்கப்படும் போது அந்த நெருப்பு எங்கு சென்றது? வெறி நாய்களால் பச்சிலம் குழந்தை முதற்கொண்டு வெறித்தனமாய் வேட்டையாடப்படும் போது அந்த நெருப்பு எங்கு சென்றது? அவளை சீரழித்த நாய்கள் ஏன் கொளுத்தப்படவில்லை? அந்த தீ இறுதியில் அவளின் உயிரோய்ந்த சிதைக்கல்லவா பயன்படுத்தப்படுகிறது? எரிவதெல்லாம் அவளை பெற்றவரும் உற்றவரும் சிந்தும் கண்ணீரும் வயிறும் தான். போர் நடந்தென்ன, பெரும் அழிவு நேர்ந்தென்ன? புராணமும் இதிகாசமும் எத்தனை பாடம் கற்பித்தாலும் அவள் பட்ட ரணமும் மறக்காது, குற்றம் சாட்டும் சனத்தின் குணமும் மாறாது. கயவன் கண் பட்டதால் கணவன் பார்வையில் கற்பிழந்து ஊர் பார்வையில் கலங்கப்பட்டு போனாள் அன்னை சீதை. கணவன்மார் கண்ணெதிரே அரக்கனால் துகிலுரிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட அரசி திரௌபதி. அயலான் கண் பார்வையால் தூக்கி வளர்த்த கைகளாலேயே புதைத்து கொல்லப்பட்ட பெண் தெய்வங்கள். இன்றைய காலத்தின் உச்சக்கட்ட கொடுமை ஐந்தறிவு ஜீவன் உட்பட சேலை கட்டிய சிலைக்கு கூட பாதுகாப்பில்லை. தினம் தினம் போக்கிடங்களில் வக்ர பார்வையால் அருவருக்கத்தக்க புழுக்கள் ஊறும் கொடுமை இதனை அனுபவிக்கும் நிலை இன்றைய பெண்களின் நிலை. பெண் சதை கேட்கும் பிணந்தின்னி கூட்டம் ஒழியும் வரை எவர் வீட்டு பெண்களுக்கும் இக்காலத்தில் சுதந்திரம் என்பது இல்லவே இல்லை.